அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்கள் எல்லாரும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்பிஎல்ஓசி மற்றும் ஹோம் லோன் ஓடியை பத்தி பேசப் போறேன். என்னது எஸ்பிஎல்ஓசி? என்னது இது ஹோம் லோன் ஓடி? அத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்த முதல் முறையாக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூடியூப் சேனல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்களுக்கு அதேபோல குடும்பத்தாருக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்க போறேன். எஸ்பிஎல்ஓசி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது செக்யூரிட்டி பேக்டு லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ லோன்ஸ்ல 2 விதமான லோன்ஸ் இருக்கு. ஒண்ணு செக்யூர்டு லோன்னு சொல்லப்படுகிறது. இன்னொன்னு அன்செக்யூர்டு லோன்னு சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க கிரெடிட் கார்ட்ல கடன் பண்றீங்க அப்படின்னா, அது எந்த விதமான பேக்கப் உங்களுக்கு இல்லாம கடன் குடுக்கறதுனால, அதாவது ஏதோ ஒரு அசெட்ஸ நீங்க பிளெட்ஜ் பண்ணி கடன் வாங்குறதுக்கு பதிலாக, உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர மையமா வச்சு தான் அந்த கிரெடிட் கார்டு குடுக்கப்படுகிறது. அந்த கிரெடிட் கார்ட நீங்க எடுத்து தேய்க்கிறீங்க. அதன் மூலமாக கடன நீங்க கட்ட போறீங்கன்ற ஒரு விஷயம். ஸோ இது அன்செக்யூர்ட் லோனா இருக்கிறதுனால உங்களுக்கு வட்டி ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கிரெடிட் டியூரேஷன் 45 நாள் டியூரேஷன நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்றப்போ 20லிருந்து 45% 22லிருந்து 45% வரைக்கும் கூட உங்களுக்கு வட்டி போடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு கம்பெனி மூலமாக அப்படின்ற ஒரு விஷயம். இத தவிர்த்து கடன் செக்யூர்டா வாங்கணும் அப்படின்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்டில லோன் வாங்கலாம், எஃப்டில லோன் வாங்கலாம். அதே போலவே நீங்க இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன முதலீடு பண்ணியிருக்கீங்களோ, அந்த முதலீட மையமா வச்சு கூட நீங்க லோன பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி பேக்டு லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த செக்யூரிட்டி பேக் லைன் ஆஃப் கிரெடிட்ல மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அல்லது ஒரு நல்ல நல்ல கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறீங்கனாலும் கூட, அந்த ஷேர்ஸுக்கு நீங்க பிளெட்ஜ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான பணத்த நீங்க லோனா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ் எல்லாமே அனைத்தும் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலா இருக்குது. உங்களுக்கு அந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 2லிருந்து 3 ஹவருக்குள்ள உங்களுக்கு அந்த பணம் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதில ப்ராசஸிங் ஃபீஸ இனிஷியலா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, பெர்சனல் லோன் அதே போலவே பிசினஸ் லோன் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, இந்த செக்யூரிட்டி பேக்டு லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லோன் அல்லது இந்த செக்யூரிட்டி பேக்டு லோன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பிசினஸ் அண்ட் பர்சனல் லோன் அப்புறம் கிரெடிட் கார்டு லோன கம்பேர் பண்றப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் அதில 7.5லிருந்து 9.5% சார்ஜ் பண்றதுக்கு இருக்கு. சிலதெல்லாம் 10, 10.5% சார்ஜ் பண்றதுக்கு கூட இருக்கு வட்டிய. இந்த லைன் ஆஃப் கிரெடிட்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க பிளெட்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய அசெட்ஸ்ல அத அந்த கால்குலேட் பண்ணிட்டு, எவ்வளோ பணத்த நீங்க வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றது அவங்க குறிப்பிட்டு அதில பிளெட்ஜ் பண்ணியிருக்கிற ஷேர்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க பணத்தில எவ்வளோ பெர்சன்டேஜ் அதாவது எக்விட்டியா இருந்தா எவ்வளோ பெர்சன்டேஜ், டெட்டா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மென்ட் அது எவ்வளோ பெர்சன்டேஜ்ல நீங்க லோன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவல சொல்லுவாங்க. ரூ. 1,00,000க்கு 45,000 எக்விட்டியா இருந்தா, டெட்டுக்கு 75,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் 1,00,000க்கு அப்படின்றது சொல்லப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ல நீங்க எவ்வளோ வித்ட்ரா பண்றீங்களோ, எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, அந்த பணத்த மட்டும் வித்ட்ரா பண்றீங்களா? நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய பணத்துக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அத மந்த்லி இஎம்ஐ மூலமா கூட நீங்க ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் அவங்க எனேபிள் பண்ணியிருப்பாங்க. மாசம் மாசம் இந்த இஎம்ஐ கூட அது டிடக்ட் ஆயிட்டே போகும் அப்படின்ற விஷயம். எப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டா, எமர்ஜென்சியா உங்களுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்றப்போ, நீங்க எங்கேயோ போய் கடன் பண்றதுக்கு பதிலாக, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ நீங்க பெற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அட்ஜஸ்ட்மென்ட் ஆன பிறகு, அத மறுபடியும் நீங்க அந்த இதுக்கு அக்கவுண்ட்டுக்கு நீங்க மறுபடியும் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய லோன் கிளியர் ஆயிடும். அந்த லைன் ஆஃப் கிரெடிட்ன்றது ஒரு 3 வருஷத்துக்கு வரைக்கான ஒரு லாக்-இன் பீரியட் இருக்கும். எப்ப வேணுமானாலும் உங்களுக்கு தேவைப்படும்போது, அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த 3 வருஷத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பேக்டு லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் லோன் அல்லது செக்யூரிட்டி லோன் அப்படின்னு சொல்றோம். இது எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பேக்டு லோன் குடுக்குறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சுமார் உங்களுக்கு என்எஸ்டிஎல்ல இருக்கக்கூடிய டெபாசிட்டரி நீங்க ஹோல்டரா இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஷேர்ஸ் குடுப்பாங்க. அதாவது ஷேர்ஸ டெபாசிட்டரீஸ் 2 இருக்கு இந்தியால. அத மெயின்டெயின் பண்ணுது. ஒண்ணு சிடிஎஸ்எல் இன்னொன்னு என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லி. என்எஸ்டிஎல்ன்ற ஒரு டெபாசிட்டரி தான் உங்களுடைய ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு ஒரு பின்ன குடுத்திருப்பாங்க. டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பின்ன நீங்க குடுத்தா தான் அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த செக்யூரிட்டீஸ் விக்கிறதுக்கோ அல்லது அந்த செக்யூரிட்டீஸ் எவ்வளோ குவான்டிட்டில விக்கணுன்றதுக்கு எல்லாமே அந்த பின்ன குடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம் மெஷின்ல நீங்க ஒரு ஏடிஎம் கார்டு போட்டீங்கன்னா எப்படி பின் அடிக்கணுமோ, அதே மாதிரி தான் இந்த பின்ன. ஏடிஎம் கார்டுல நீங்க பின் அடிச்சுட்டா நீங்க பணத்த வித்ட்ரா பண்ணலாம் இல்லையா? அதே போலவே இந்த பின்ன நீங்க அடிச்சுட்டீங்கன்னா, உங்க ஷேர வித்துட்டு பணத்த எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி என்எஸ்டிஎல் பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்க ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்ணா குடுக்க முடியும் அப்படின்ற மாரி லோன் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது.
இதில வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9.5%லேருந்து 10% வரைக்கும் ரேஞ்சில வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அது கம்பெனி எடுக்கக்கூடிய முடிவு, ஆர்பிஐ சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுக்கேத்த மாரி அவங்க வந்து மாத்திக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல்ல தவிர்த்து இப்ப நான் என்எஸ்டிஎல் சொன்னேன். என்எஸ்டிஎல்ல தான் ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுது அப்படின்னு. இப்போ சிடிஎஸ்எல்ல கூட நம்ம லோன்ஸ் அவைல் பண்ணலாம். நெறைய டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் ஆப்ஸ் க்ரோ ஆகட்டும், Zerodha ஆகட்டும், ஸ்மால் கேஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாரி வேற வேற பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட நீங்க போயிட்டு உங்களுடைய புரோக்கர் என்ன புரோக்கரா இருக்காங்களோ, அதில மூலமா கூட போய் இந்த சர்வீசஸ நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய செக்யூரிட்டீஸ் அல்லது ஷேர்ஸ வந்து நீங்க பிளெட்ஜ் பண்ணிட்டு, கடனா வந்து நீங்க பணத்த வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் ஹோல்டரா இருக்கிறீங்க. அந்த கம்பெனி வந்து டிவிடெண்டோ அல்லது போனஸோ டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கூட, அந்த ஃபெசிலிட்டீஸ் அந்த சௌகரியத்த நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிளெட்ஜ் பண்ணியிருந்தாலும் கூட. ஏன்னா, நீங்க திடீர்னு பண தேவை இருக்குன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட வித்துட்டீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ நல்ல நல்ல கம்பெனி ஷேர்ஸ வித்துட்டீங்கன்னா, இந்த போனஸோ இல்ல இந்த டிவிடெண்ட் பெற்றுக்கொள்றதோ அல்லது கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் அந்த ஷேர்ஸ் நெறைய நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கலாம் இன்னொரு வருஷத்துக்குள்ள. அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ரிட்டர்ன்ஸ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ என்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து வந்துரும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷன நீங்க எனேபிள் பண்ணிக்கிட்டு, இதன் வழியாக கூட நீங்க பணத்த வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் ஓடி பத்தி நான் பேசப் போறேன். ஹோம் லோன பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹோம் லோன்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து டிசைட் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ட பத்தி அவங்க தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டில வந்து அந்த டிசைட் பண்ணி சொல்லுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது. அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்ல கூட மாற்றம் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ ஹோம் லோன் ஓடி யார் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா நான் சொல்லப் போறேன். ஒரு 25 வருஷ வயசு இருக்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு ஒரு 10 வருஷமா. சுமார் ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார்பஸ் வந்து சுமார் ஒரு 20,00,000 ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல அப்படின்னா, அத வந்து அவங்க டவுன் பேமெண்ட்டா யூஸ் பண்ணிட்டு, அவங்க வந்து வீடு வாங்குறாங்க பேங்க்ல போய் அப்படின்றப்போ, இந்த வீடுக்கு லோனுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்றப்போ, ஹோம் லோன் வந்து அவங்க அப்ளை பண்றதுக்கு பதிலாக, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனா இந்த ஹோம வந்து அவங்க கன்சிடர் பண்ணலாம். அந்த வீட வந்து அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட சொந்த வீடு இருக்குன்றப்போ, அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனா அவங்க மனதில வச்சுக்கொண்டு, அந்த ஒரு வீட வந்து அப்ளை பண்ணிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் ஓடி வந்து அவங்க அப்ளை பண்ணிட்டு, பணத்த பெற்றுக்கொண்டு, அந்த வீட வந்து வாங்குறாங்க. புது வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த வீடு அல்லது அபார்ட்மெண்ட்ட வந்து ரென்ட்‌க்கு விட்டு, ஒரு 10 வருஷம் ரென்ட்‌க்கு விட்டு, ரென்டல் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐய வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே போறாங்க, அந்த ஹோம் லோன் ஓடிக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா இவங்க சம்பாரிக்கக்கூடிய அமௌண்ட் ஒண்ணு இருக்கு. ஏன்னா, அவங்க ஏற்கனவே அந்த ஹேபிட் இருக்கு. சேவிங்ஸ் ஹேபிட், இன்வெஸ்ட்மென்ட் ஹேபிட் இருக்கு. ஏன்னா, 20,00,000 அவங்க கார்பஸ பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றப்போ, அந்த ஹேபிட் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு, இருக்கக்கூடிய அமௌண்ட்ட வந்து அந்த இதுல வந்து ஒரு 50% வந்து இன்வெஸ்ட்மென்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்லயும், ஒரு 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து இந்த மாரி இந்த ஹோம் லோன் ஓடிலயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வட்டி என்ன இருக்கோ, அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ, அது ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டே போகும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடியறதுக்கான சான்சஸ் கூட அதிகமா இருக்கு. ஸோ ரென்டல் இன்கம் அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க 1. அந்த ரென்டல் இன்கம் வந்து இஎம்ஐயா வந்து கான்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. அதே போல அவங்க ஜாப்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாப்ல ஹைக் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க இன்ஸ்ட்ருமென்ட் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் நல்லா வந்திருக்குனாலும், அத கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ணிட்டு கூட அவங்க அதுல ஹோம் லோன்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே போலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏடிசி ஆப்ஷன் இருக்கிறதுனால, அதில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கார்பஸ வந்து வித்ட்ரா பண்ணிட்டு ஹோம் லோன் ஓடிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே போலாம். இதில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஹோம் லோன் ஓடில இது வந்து லைன் ஆஃப் கிரெடிட் மாதிரி தான் கருதப்படுகிறது. ஸோ எப்போ வேணுமானாலும் அந்த கேஷ் காம்போனன்ட் என்ன எக்ஸஸா குடுக்குறாங்களோ, அந்த கேஷ் காம்போனன்ட்ட அவங்க வெளிய எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. திருப்பி வந்து ஃபைனான்ஷியல் நீட் தேவைப்படுது. பணத்தோடைய அவங்களுக்கு நெசசரி இருக்குன்றப்போ, அந்த பணத்த அவங்க வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இந்த ஹோம் லோன் ஓடில. அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் புதுசா ஒரு பர்சனல் லோனோ அல்லது பிசினஸ் லோனோ வாங்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரியான அதிகமான வட்டி கட்டுறதுக்கு பதிலா, இந்த ஹோம் லோன் உடைய சர்வீசஸ அவைல் பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட பிசினஸுக்கோ இல்ல பெர்சனல் நீடுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடன வந்து பெற்றுக்கொள்ளலாம். நெறைய பேங்க்ஸ் வந்து நார்மலான ஹோம் லோன்ல இருந்து நார்மல் ஹோம் லோன் ஓடியா கூட மாத்துறாங்க. இது வந்து ஒரு நபர் வந்து அவங்களுடைய சம்பளத்த தான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஹோம் லோனுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, இது கொஞ்சம் ஃபீசிபிளா இருக்காதுன்னு நான் கருதப்படுகிறேன். ஏன்னா, அவங்க சம்பளத்தில வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இஎம்ஐயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செலவு அதிகமாயிட்டே போகும். வீட்டு செலவு எல்லாமே இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கிறதுனால, ஹோம் லோன் ஓடில எக்ஸஸான பணத்த உங்கனால
அவங்களால அந்த கேபிட்டல் வந்து எடுத்துக்கிறதுக்கு அது அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு சைடு பிசினஸாவோ, சைடு இன்கமாவோ அல்லது ஃபேமிலியில யாரோ ஒரு அவங்களோட ஒய்ஃப் அல்லது அவங்களோட பசங்க ஏதாவது இன்கம் ஜெனரேட் பண்றாங்க பிசினஸ் வழியாக அப்படின்னா, அந்த எக்ஸஸ் இன்கம் எதா இருந்தா கூட அவங்க இதுல வந்து கான்ட்ரிபியூட் போட்டுக்கலாம் ஹோம் லோனோடய. பட் அவங்களுக்கு எந்த விதமான இன்கம் சோர்ஸஸும் இல்ல. வெறும் சிம்பிளான ஒரு ஹோம் லோன் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த ஹோம் லோன்லயே அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு போலாம். ஏன்னா, அவங்க வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு லோன் வந்து முதல் வீடுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்ற பட்சத்தில, அந்த முதல் வீடுக்கு வந்து அவங்கள அந்த ஹோம் லோனையும் வந்து அவைல் பண்ணி அந்த வீட்ல தான் அவங்க குடியிருக்காங்கன்ற போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஹோம் லோன் ஓடி வாங்குறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நார்மல் ஹோம் லோனே அவங்க கன்டின்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கன்டின்யூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஃபேமிலில பிசினஸ் இருக்காங்க. ஒய்ஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றாங்க. இவங்க ஏர்னிங்ல இருக்காங்கன்னா, அவங்களோட இன்கம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இந்த ஹோம் லோன் ஓடில கூட கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேஷா ஜெனரேட் பண்ணி குடுக்குறதுனால, இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சு போறதுனால ஹோம் லோனுக்கு ஒரு அட்வான்டேஜஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். நன்றி, வணக்கம்.